வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் கிராமப்புறங்களில் மரக்கன்று நட்டுட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ஒரு அடி கேப்லையோ இல்லை ரோட்டை ஒட்டி அப்படி நட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அந்த மரக்கன்று நடுறதுனால என்ன நடக்குன்னா, ஒரு வாகனம் போது ஒரு லாரியோ இல்லை ஒரு நெல் இருக்கிற மிஷினோ போகுதுன்னா, நெல் இருக்கிற மிஷின் போகிறப்போ அந்த கன்று கண்டிப்பாக அந்த முன்னு அறக்குது, அதில் அடிப்படுற மாதிரி நடுறாங்க. ஒரு லாரி வருது அப்படின்னா டூ வீலர் ஒதுங்கி போகிறதுக்கு இடம் இருக்காது, சுகராக இருக்கும், டூ வீலர் ஒதுங்க முடியாது. இந்த மாதிரி நடுறாங்க. இது எதுக்கு இந்த மாதிரி நடுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் நல்லா தெளிவாகவே. சும்மா கணக்குக்கு நட்டுட்டு காசு வாங்கிட்டு அந்த கண்ணை பிடிங்கி போட்டுறதா இல்லை இது பர்மனெண்ட்டாக இருக்குதுன்னு தெரியல. பர்மனெண்ட்டாக இருந்தால் போகிற வர வண்டியில் அடிப்படும் நடுறது. இப்போ இது ரோடு பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த இடம் ரோடு கன்று பாருங்கள். ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அடி தான் இருக்கும். இப்போ இந்த கன்று பெருசாகுது அப்படின்னா மரம் ரோட்டை ஒட்டி வந்துடும். அதேமாதிரி இது பாருங்கள், இந்த பள்ளம் எடுத்து இது தார் ரோட்டை ஒட்டி அடி எடுத்துருக்காங்க, அடி கன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது புளிய மரம். இது எப்படி பெருசாகிறது, இதுக்கு எங்கே இடம் இருக்கும், வண்டி எங்கே போகணுன்னு தெரியல. இதுக்கு தானே கன்று நடுவாங்க, நாளைக்கு தான் நடுவாங்க பாருங்கள். ரோட்டை ஒட்டி தான் எடுத்துருக்காங்க, 2 சைடுமே நடுறாங்க. அந்த மாதிரி நெடுக்க காட்டிகிட்டு வரோம் பாருங்கள். இந்த ரோடு இத்தனை ஒரு டன்னு வளைவு, இந்த வளைவுலேயே இங்கே பாருங்கள் ரோட்டை ஒட்டி தான் எடுத்துருக்காங்க. நம்ம நாட்டுடைய பணம் இப்படியெல்லாம் வீணாக்குறாங்க. இதில் கன்று நட்டு எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா போக்குவரத்துக்கு இடையூறாக தான் இருக்கும் கன்று நடுறது. இன்னும் எடுத்துருக்காங்க, அதுவும் காட்டுறோம் பாருங்கள். நம்மளுடைய நிதி பணம் இது போல் தேவையில்லாத வீணாக்குவதை தவிர்த்து, இது பார்த்திங்கன்னா தண்ணீர் ஓடக்கூடிய ஓடைகள். இந்த ஓடைகள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. இதுக்கு இருந்தால் பார்த்திங்கன்னா உள்ள நிலத்துக்காரர் இந்த ஓடையை ஆக்கிரமிப்பு பண்ணி விவசாய பயிர் வைத்துள்ளார்கள். இதுபோல் நிறைய இடங்கள் இந்த ஓடைகள் ஐக்கப்பட்டுள்ளது. அந்த ஐக்கப்பட்ட அந்த ஓடைகளை மீண்டும் புதுப்பித்து நீரோடையாக தூர்வாரி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி தூர்வாரி கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இடம் இருக்கும், அரசு இடம். அந்த இடத்த பார்த்திங்கன்னா சுற்றி உள்ள நபர்களே ஆக்கிரமிப்பு பண்ணி அனுபவிக்கிறார்கள். அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த இடத்துல நீர் தேக்க குட்டையில் நீர் தேக்க ஏரியாக அமைத்தாங்கன்னா இன்னும் நம்ம நீர் வீணாவதை நல்லா சேமிப்பு பண்ணலாம், ஸ்டோரேஜ் பண்ணலாம். இதை நம்ம அரசு முன்னெடுத்து செய்யணும். இதோட அந்த ஓடை இல்லை பாருங்கள்.